400 நபர்களுக்கு திடப்படுத்தல் வழிபாட்டு முறைமை கொடுத்து தொடங்கி வைத்தார் சென்னை சிஎஸ்ஐ பேராயர் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஈக்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒதிக்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ தூய ஸ்தேவான் பவுல் ஆலயத்தில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் ஒதிக்காடு குருசேகரத்தில் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. 400 நபர்களுக்கு திடப்படுத்தல் வழிபாட்டு முறையை பேராயர் சிஎஸ்ஐ சென்னை பேராயம் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் அருட்பணி தலைவர் பேராயர் பெண்கள் வாரியம் இந்திரா பால் அவர்களும் நடத்தி கொடுத்தனர். தொடர்ந்து பேராயர் அவர்கள் பேசுகையில், திடப்படுத்தல் பெறக்கூடிய நீங்கள் இனி உலகத்திற்குரிய காரியங்களை மறந்துவிட்டு ஆண்டவருக்குள் முழு மனதுடன் செயல்பட வேண்டும் என்றும், நன்றாக ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து படிப்பில் முன்னுரிமை கொடுத்து நன்றாக படித்து முன்னேற வேண்டும், கடவுள் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பார் என்றும் புதிதாக திடப்படுத்தல் பெற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சேகர தலைவர் எஸ். சத்யா, சேகர ஆயர் ஜே. வின்சென்ட் ராஜ்குமார், சேகர செயலாளர் எம். அன்பு, சேகர பொருளாளர் ஜே. ஜோ ஆலன் சிங் மற்றும் சபை மூப்பர்கள், விசுவாசிகள் என்று 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றை வீணமனேரோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை வீணமனேரோ ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. திருச்சபையின் நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வாழ்த்து வருகின்றேன். சிறப்பாக தூய பேதுரு ஆலயம் சித்தாம்பாக்கம் திருச்சபை ஒதிக்காடு குருசேகரம் இந்த நாளில் இந்த ஆல்டர் எக்ஸ்டென்ஷன் ஆண்டவருடைய பீடத்தினுடைய விரிவாக்க பணி முடிந்து இந்த நாளில் இறை ஒப்படைப்பு செய்யப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்காக நான் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றேன். எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பேராயரம்மா அவர்களுக்கும், உபத்தலைவர் அருட்பணி ஜெயசீல ஞானாதிக்கம் அவர்களுக்கும், செயலர் அருட்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களுக்கும், பேராயர் ஆயர் அருட்பணி மேனுவல் எபினேசர் அவர்களுக்கும், இந்த திருச்சபையின் ஆயர் அருட்பணி வின்சென்ட் ராஜ்குமார் அவர்களுக்கும்,
சேகர தலைவர் அருட்பணி சத்யா அவர்களுக்கும், இங்கு இருந்த ஆயர் சுந்தர் சிங் அவர்களுக்கும் மற்றும் சபீனா அவர்களுக்கும், வட்டார தலைவர் மத்திய வட்டாரத்தின் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த குருசேகரத்தின் செயலர் பொருள் சிலர்கள் இப்போது வழிபடக்கூடிய அனைத்து சகோதரிகள் சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த சபையின் ஊழியர் ஜேம்ஸ் சபை ஊழியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அழைத்தமைக்கு நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். இப்பொழுது திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே நாம் இதை இறை ஒப்படைப்பு செய்வோம். இங்கு வந்து தோத்திர காணிக்கையோடு முழங்காலிடுகின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும், இங்கு வந்து முழங்காலிட்டு ஆண்டவருடைய உடலை முதலத்தை பெற்றுக்கொள்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும், இங்கு வந்து ஜெபத்திற்காக வருகின்ற சிறியோர் பெரியோர் அனைத்து விசுவாசிகளுக்கும் இந்த பீடம் ஆசீர்வாதமான ஒரு பீடமாக இருக்கும் என நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே இந்த ஆண்டவருடைய பீடத்தை இறை ஒப்படைப்பு செய்து திறந்து வைக்கிறேன். கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுங்க. நீரல்லால் எங்களுக்கு சோதீரம் செய்கின்றோம் அனைத்து நிறைய திருச்சபை அங்கத்தினர்கள் மற்றும் அருகில் இருக்க குருசேகரத்தினுடைய நிறைய நபர்கள் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனாலேயே அவர் பேராயர் நமது குருசேகரத்துக்கு வருகை தந்து ஒவ்வொரு விழாவை நடத்துகின்ற சூழ்நிலையில் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை செயலறையாளர் ஆலோசனை கேட்டு அதன் வழியாக குருசேகர ஆயர் அவர்களும் தலைவர் அவர்களும் இந்த நாளிலே பேராயர் ஐயா அவர்களை இங்கே வருகை தந்து இந்த பலிபடத்தை இப்படி கொஞ்சம் இறங்கிக்கோங்க, கொஞ்சம் இறங்கி அப்படிங்க பாருங்கம்மா, அப்படியே இருங்க. தேங்க்யூ. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா இங்க பாருங்க, ஐயா இங்க பாருங்க, ஐயா இங்க பாரு, திரும்பி இல்லைங்க ஐயா, அப்படி திரும்பி பக்கத்துல இந்த பக்கம் இல்லைங்க. பாப்பா இங்க பாரு குட்டி. தேங்க்யூ மேம்.
அதற்காக கடவுளின் அருளை தேடி அமைதியாக நாம் நம் பாவங்களின் பொருட்டு முழு உள்ளத்தோடு உண்மையாய் மனவழுக்கப்பட்டு அயல கட்டளைகளை கடைபிடித்து புதிய வாழ்வு பெற்றவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று உறுதியாய் இருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அனைத்து ஆற்றலுடைய கடவுளோடு நட்புறவாகும்படி மீண்டும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். அனைவரும் இணைந்து ஏறெடுக்கலாம். விண்ணக தந்தையே, உமக்கு எதிராகவும் தமிழத்திற்கு மனந்திருந்தி தங்கள் உடன்வாழ் மக்களின் குற்றங்களை மன்னிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருளுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் உறுதிமொழிந்துள்ளார். அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நம் அனைவருக்கும் இறங்கி நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அனைத்து நன்மைகளும் அப்போது செய்யப்பட்ட உண்மையான உடன்படிக்கையை உறுதி செய்யவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசம் புஸ்தகம் எசேக்கியேல் 17 வசனமுடைய ரோமர் 8. இன்றைய நாளின் சிறப்பு வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்றார் வாசிக்க வேண்டிய சிறப்பு வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவை முகத்துத்தி உண்டாவதாக. ஆமென். சபையாராகவும் சபையின் சார்பிலும் குருசேகத்தின் சார்பிலும் நம்முடைய பேராயர் அம்மா அவர்களும் நம்மோடு கூட இருக்காரு. பேராயர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இதனாலே நம்மோடு கூட நம்முடைய பேராயர்கள் இந்த நாளுக்குரிய இதை கூட பகிர்ந்து கொள்ளுவார்கள். தாயும் தகப்பனுமாய்த்து வெள்ளத்தி வருகிற அன்பின் கடவுளே, இந்த வழிபாட்டிற்காக நாம் துதித்தோற்றங்களை இருக்கின்றோம். குறிப்பாக திடப்படுத்தல் பெற வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய உமது பக்கின்ற சாட்சியின் அடையாளங்களாக வாழும் திருவைகார் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே மிக்க மகிழ்ச்சி. இத்தனை பேர் திடப்படுத்தல் பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என நான் உங்களை வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க என நான் நம்புகிறேன். இந்த வழிபாட்டை ஒழுங்காக சீராக சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய இந்த குருசேகரத்தின் ஆயர் அருட்பணி வின்சென்ட் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த குரு தலைவர் அருட்பணி சத்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். எங்களோடு இந்த திடப்படுத்தல் வழிபாட்டில் கலந்து கொள்ளுகின்ற பேராயர் அம்மா அருட்பணி இந்திரா பால் அவர்களுக்கும் உபத்தலைவர் அருட்பணி ஜெயசீல ஞானாதிக்கம் அவர்களுக்கும் செயலர் அருட்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களுக்கும் பிஷப் சாப்ளின் அருட்பணி மேனுவல் எபினேசர் அவர்களுக்கும் மத்திய வட்டாரத்தின் தலைவர் அருட்பணி ஜான் சாலமன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன். கேள்விக்கு ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் சொல்லவே மாட்டீங்க. ரெடியா? ரைட். ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். எந்த சபையில என்னென்ன கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளா, நற்செய்தி நூல்கள் எத்தனை, அது எவை? கையை தூக்குனீங்கன்னா உங்ககிட்ட மைக்கும். நற்செய்தி நூல் அம்மா, நீங்க திடப்படுத்த எடுக்கிறவங்க தானே? ரைட்.
அவங்ககிட்ட மைக் கொடுப்போம். நற்செய்தி நூல்கள் 4, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். கை தட்டலாமா? வெரி குட். யாராவது ஒருவர் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுங்க. பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, அந்த ஜெபத்துக்கா கொடுங்க, மைக் வாங்கிக்கோங்க. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அகரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உபரவசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். எக்ஸலன்ட். கை தட்டலாம். சரி, பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு, புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு? அது அவங்க கொடுங்க. வெறும் பெண்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆண்கள் எல்லாம் வாய முடியும் இருக்கிறீங்க. வேதாகமத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு 39 அதிகாரங்களையும், புதிய ஏற்பாடு 39 புத்தகங்கள். பழைய ஏற்பாடு 27 புத்தகங்கள். வெரி குட். கை தட்டிடலாம். சரி, மல்கியா புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்திற்கும் இருந்த இடைவெளி எத்தனை ஆண்டுகள்? கொடுங்க. 400 ஆண்டுகள். பியூட்டிஃபுல். கை தட்டுங்க எல்லாம். ரொம்ப கஷ்டமான கேள்வி இதெல்லாம். சரி, 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். யார் சொல்றீங்க? அம்மா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். வெரி குட். சத்யா வின்சென்ட், கேள்விக்கு பதில் சொன்னவர்கள் அடுத்த வாரம் ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க. சரியா? ரைட், தேங்க்யூ. இவ்வளவு திரளான உறுப்பினர்கள் நீங்கள் திடப்படுத்தலை பெற்று இந்த குரு சேகரத்திலே முழு அந்யோன்யத்தில் இணைக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்குள் இந்த நாளிலே வந்திருக்கிறீர்கள். நம்முடைய கிறிஸ்தவ ஆர்டர் அல்லது ஃபெய்த் என்னன்னு சொன்னா 2 வகையான திருவருட்சாதனங்களை, சாக்கிரமெந்துகளை நாம் நம்புகிறோம். 7 சாக்கிரமெந்துகளை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் நம்புகிறார்கள். மார்ட்டின் லூதர் அவர்கள் ரோமன் கத்தோலிக்க பங்கில் இருந்து பிரிந்து வந்த பொழுது 7 சாக்கிரமெந்துகளும் முக்கியம், ஆனால் 2 மிக முக்கியம் என்று சொல்லி திருமுழுக்கையும் திருவிருந்தையும் முக்கியப்படுத்தினார். ஏன் என்று கேட்டால் அது இயேசுவானவர் துவங்கியது. எனவே இந்த 2 திருவருட்சாதனங்கள், சாக்கிரமெந்துகள் நமக்கு மிக மிக சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. நீங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது உங்களுடைய தாயும் தகப்பனும் எந்தெந்த சபையில் நீங்கள் இருந்தீர்களோ அந்த சபையிலே முன்னே உங்களை கொண்டு வந்து ஆயரவர்கள் கேட்டிருப்பார்கள், இந்த குழந்தையை பிற்காலத்தில் முழு திருச்சபையின் அந்யோன்யத்தில் இணைக்கப்பட, அதாவது திடப்படுத்தல் பெறுவதற்கு இந்த குழந்தையை உற்சாகப்படுத்துவீர்களா? உங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. படுத்துவோம் இல்லையா?
அன்றைக்கு அவர்கள் உங்களுக்காக நீங்கள் குழந்தையாய் இருந்த பொழுது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், விசுவாசத்தையும் கொடுத்தார்கள். திருமுழுக்கு என்பதற்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு மிக முக்கியமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் விசுவாசத்தின் துவக்கம், இனிஷியேஷன் ஆஃப் ஃபெய்த். சரியா? எனவே அந்த விசுவாசத்திலே நீங்கள் ஒரு 13-15 ஆண்டுகள் வளர்ந்து இந்த நாளிலே உங்கள் அப்பா அம்மா கடவுளுக்கு முன்பாக, அவர்கள் அந்த நாளிலே சபைக்கு முன்பாக கொடுத்த பிரதிக்கினைகளை நீங்கள் சுயமாக சொல்ல போறீங்க. ஆமா, நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? சொல்ல போறீங்க. சொல்லுவதில்லை, அஃபர்ம் பண்ண போறீங்க, உறுதிப்படுத்த போறீங்க. So initiation of faith, baptism, விசுவாசத்தின் துவக்கம் ஞானஸ்நானம். affirmation of faith is confirmation. அந்த விசுவாசத்தை இந்த நாளிலே நீங்கள் உறுதிப்படுத்துவதுதான் திடப்படுத்தல் என்பது. அவர்கள் சொல்லுவார்களாம், ஞானஸ்தானத்திற்கு வந்தாலும் திடப்படுத்தலுக்கு வந்தாலும் உங்க எல்லாருக்கும் அடக்க ஆராதனை செய்ய போறேன் அப்படின்னு வரும். என்ன சொல்லுவார? அடக்க ஆராதனை. சபை மக்கள் அப்படியே அசந்துருவாங்க, என்ன இவர் வந்து இந்த நாள் இதை சொல்றாரு அப்படின்னு. அப்ப சொல்லுவாராம், பாவத்திற்கு இன்னைக்கு நீ சாகணும், நீதிக்காக இன்னைக்கு நீ பிழைக்கணும். பழைய மனுஷன் சாகணும், பழைய மனுஷி சாகணும், புதிய மனுஷி புதிய மனுஷன் உயிரோடு வரணும். பழைய சிந்தனைகள், பழைய தீய காரியங்கள், பழைய எல்லா விதமான காரியங்களும் சாகணும். நீ ஒரு புதிய மகனாக, புதிய மகளாக நீ எழும்பணும். அதான் திடப்படுத்தல். எனவே இங்கு படிக்கப்பட்ட 3 பாடங்கள் சிறப்புக்குரிய பாடங்கள், பாரம்பரியமாக கொடுக்கப்படுகின்ற பாடங்கள். ரொம்ப இலகுவா உங்களிடத்துல பேசுவதற்கு முதலாவது பாடம் எசேக்கியேல். இந்த எசேக்கியேல் தீர்க்கர் ரொம்ப சிறப்பா இங்கு 36ஆம் அத்தியாயத்திலே 20 காரியங்களும் it's all talks which leads you to mental block. மென்டல் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் நான் எதை பேசுறேன், எதை செய்யறேன், எதை நான் காரியங்களை யோசிக்கிறேன் எனக்கே தெரியாது. நான் என்ன கடவுளுடைய பிள்ளையா இல்லை. ஆனால் இந்த மென்டல் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் நான் அகற்றுகின்ற பொழுது, அதான் கடவுள் சொல்லுகிறார், புதிய இருதயத்தை எப்பா நீங்க முறுமுறுத்தீங்க, 430 ஆண்டு அடிமைதனத்தில் நீங்கள் முறுமுறுத்தீங்க, 40 ஆண்டு வனாந்தர பயணத்திலே முறுமுறுத்தீங்க, உங்களுக்கு ஒரு தலைவரை நான் ஏற்படுத்தினேன், ஆனால் முறுமுறுத்து வணங்கா கழுத்துடைய ஜனங்களாகவே நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் கடவுள் உங்களுக்கு பெரிய வாக்கு பண்ணுகிறார். கடவுளுடைய மக்கள் நீ என்னதான் தப்பு பண்ணாலும் கடவுள் உங்களை தன் ஜனமாக பார்க்கிறார். அதனாலதான் நமக்கு புதிய இருதயத்தை தரக்கூடிய இந்த நாளில் திடப்படுத்தல் பெறுகின்ற இங்க இருக்கிற எல்லா சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இந்த மாற்றம் இல்லை என்று சொன்னால் நீ வாழுகின்ற திருச்சபையிலே மாற்றம் வராது. உன் திருச்சபையிலே மாற்றம் வராவிட்டால் சமூகத்திலே சமுதாயத்திலே மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீ மாற வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் திடப்படுத்தல் பெற வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், ஆண்டவரே என்னை மன்னிய சுவாமி, இவ்வளவு நாள் எப்படி எல்லாமோ நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் திடப்படுத்தல் பெற்று நான் உமக்கென்று வாழணும். ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக சாவீர்கள் என்று சொன்னா அத்தனை பேரும் நம்ம கை தூக்குவோம், ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ்வீர் என்று சொன்னால் ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா ஆண்டவருடைய போதனைகளும் அவ்வளவு கடினமான போதனைகள், ரொம்ப விளையாட்டா நம்ம இருக்க முடியாது. அதனால புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய உடன்படிக்கைக்குள் நீங்கள் இன்றைக்கு வருகிறீர்கள். மாறணும். ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்கி வர வேண்டும். ஆண்டவரோடு வாழ வேண்டும். உங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையையும் அழகா மாற்றக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். மனுஷன் மாற்ற மாட்டான். மனுஷன் நேற்று ஒன்று பேசுவான், இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான்
நேற்று இன்று நாளை எப்போதுமே மாறாது, என்றைக்குமே மாறாது. வாசிக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மீட்பராகவும் உலக மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் திடப்படுத்தல் பெறுகின்ற பிள்ளைகளோடு நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை பின்வரும் பற்றுறுதி அறிக்கையின் வழியாக நாம் விண்ணையும் மண்ணையும் வாழ்வதெல்லாம் அவைகளின்படி இறைவேண்டலிலும் திருமறை படிப்பதிலும் கேட்பதிலும் உண்மையாய் இருக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? உன் நிலைமைக்கு ஏற்ப திருப்பணிக்கென கொடுக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? சிலுவையில் அறையுண்டு உயிர் திறந்த கிறிஸ்துவை பற்றும் வாழவும் உங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தவைகளை உண்மையாய் நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியால் உங்களை பலப்படுத்தும்படி அனைவரும் முழங்கால் படியிட்டு மன்றாடுங்கள். திடப்படுத்தல் பெறுகிறவர்கள் எல்லாம் முழங்கால் போடுங்க. கடவுளே, என் இறைவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நான் என்னுடையவன், உம்முடையவன், உமது வேரர்களை சார்ந்து உம்முடைய பிள்ளையாக என் வாழ்நாள் எல்லாம் உங்களின் உண்மையான அன்பு கூறவும் வழிபடவும் நான் என்னையே உமக்கு ஒப்படைக்கிறேன். அமைதியோடு முழங்கால் வண்ணமாக நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடல் முதல் சரணத்தை மட்டும் நாம் செய்து பாடுவோம். சின்னவரை வயலட் ராணி, ஆண்டவரே, நமது பிள்ளைகள் உம்முடையவர்களாக என்னென்னும் வைத்திருக்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் அஸ்வின் குமார் அழகேசன் என்னென்னும் நிலைத்திருக்கவும் உமது நித்திய ராஜ்யத்தில் சேர்மனமும் நாடோறும் தூய ஆவியும் பெருகவும் இவர்களை பரம கிருபையால் பலப்படுத்தி அருளும். ஆமென். God bless you. 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 Khalid, Benjamin I. Khalid, Dave Vignesh Bharatraj, K. David S. Christopher, Dan Vincent S. Dinagaran, P.
கடந்து செல்கின்ற பொழுது எங்களோடு வருவதாக கொண்டாடுகின்றோம். ஆயர் பணி வில்சன் ராஜ்குமார் அவர்களுக்காக, ஆயர் அம்மா அவர்களுக்காக அன்பாய் கொடுத்திருக்கின்ற மகளிர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஆண்டவரை இதற்கு திருப்பணிகளை நிறைவேற்றுகின்ற பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியான நிலையும் அமைதியை தாரும். கையில் செய்த ஒவ்வொரு காரியத்தும் வெவ்வேறு எப்பொழுதும் தங்கியிருக்க கிருபை செய்யும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியோடு இருக்க கிருபை காரும். ஆண்டவரை தொடர்ந்து ஒரு பிள்ளைகளை காத்து கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய ஏகர்களின் ஆசீர்வாதம் அரவணைப்பு பாதுகாப்பு நம் அனைவரும் God bless you. God bless you. God bless you.